எம்பியா இருக்கும்போது கண்டுக்காத அத்தனை கட்சிகளும் இப்ப முதலமைச்சர் விஜய் ஆனதுக்கு அப்புறமா 75 வருஷம் ஆண்ட கட்சிகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்ப விஜய் பின்னாடி நிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முதலமைச்சரான புதுசுல சும்மா தற்காலிகமா ஆதரவு கொடுத்த அத்தனை கட்சிகளும் இப்போ இனிமே எங்களோட நிரந்தர அரசியல் பயணம் டிவிக்கே கூட தான் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அஸ்தா சுமார் 55 வருஷம் கூட்டணி வச்சிருந்த கட்சியை உடைச்சிட்டு இப்ப காங்கிரஸ் நம்ம தளபதி விஜயோட டிவிகே கட்சியில இணைஞ்சு அமைச்சரவையில 2 முக்கிய பொறுப்புகளை ஏத்துக்கிட்டு முழுசா களமிறங்கியிருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தற்காலிக ஆதரவு கொடுத்த திருமாவளவனோட விடுதலைகள் சிறுத்தைகள் கட்சியும் இதுக்கப்புறம் டிவிக்கே கூட தான் எங்களோட பயணம் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாங்க. கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் அது மட்டும் இல்லாம இந்த கட்சியை சேர்ந்த வன்னி அரசு அவர்களுக்கு ஆதி திராவிடர் வெல்ஃபேர் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இணைந்தே பயணிக்கும். தேர்ட் பிளேஸ்ல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோட ஏஎம் ஷாஜகான் அவர்களுக்கு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராகவும் பதவி வழங்கியிருக்காங்க. இதனாலே இந்த கட்சியோட முக்கிய தலைவர்களோட பேசி டிவிகே கட்சியோட இவங்க கூட்டணியை வச்சிருக்காங்க. சுமார் 75 வருஷம் தமிழ்நாட்டாண்ட எந்த கட்சியுமே பவர் ஷேர் பண்ணாத மினிஸ்டர் போஸ்ட் தராத ஒரு வேலையை இப்ப தளபதி விஜய் ரொம்ப ஈஸியா செஞ்சிருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்களோ இல்லையோ நாங்க எப்பவுமே தளபதி கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்றவங்க மற்றும் வீடியோக்கு லைக் போட்டு ரெட்டாட்ட கமெண்ட்ல சொல்லுங்க.